வருவாய்த்துறையினரின் எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பு தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தற்போது எஸ்ஐஆர் பணிகளானது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த எஸ்ஐஆர் பணிகள்ல அரசு ஊழியர்கள், பல்வேறு துறை சார்ந்த ஊழியர்களும் தற்போது இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட 42,000க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த எஸ்ஐஆர் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. குறிப்பாக இந்த PLO கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து நிலை அலுவலர்களுக்குமான அந்த ஊக்க ஊதியம் அப்படிங்கிறது உயர்த்தப்பட வேண்டும். அதே போன்று கூடுதல் பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முதல் எஸ்ஐஆர் பணிகள்ல இனிமே வருவாய்த்துறை சங்கங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு புறக்கணிக்கப்பட்டிருந்தது. அதாவது வருவாய்த்துறை சார்ந்த பணிகளை மட்டும் மேற்கொள்வோம், அதே போன்று எஸ்ஐஆர் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள மாட்டோம் என அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நேற்று நடைபெற்றது. அதாவது வருவாய்த்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா அவர்களுடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்ற நிலையில் இந்த பேச்சுவார்த்தை தற்போது சுமூகமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த நிலையில் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தற்போது வருவாய் ஒருங்கிணைப்பாளர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் PLO கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து நிலை அலுவலர்களுக்குமான ஊக்க ஊதியம் அப்படிங்கிறது வழங்குவதற்கான அரசாணையை அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது. அதே போன்று கூடுதல் பணியிடங்களை ஏற்படுத்துவதற்கான அரசாணைகளையும் விரைவில் வெளியிடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு உதவி செய்ய கூடுதல் பணியாளர்கள் நேற்று முதல் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இது போன்று இவர்கள் குறித்த பல்வேறு கோரிக்கைகள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நாளை இதற்கான அரசாணைகளும் வெளியிடப்படும் என உறுதியளிக்கப்பட்டதின் அடிப்படையில தற்காலிகமாக இந்த எஸ்ஐஆர் பணிகள் நிறுத்தம் குறித்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா.